பொதுவாக நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை நாம் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் நம்ம உடற்பயிற்சி செய்யணும். எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் செய்கிற செயலை சிறப்பாக செய்வோம். நீங்கள் கடவுளை கும்பிட வேண்டிய அவசியம்லாம் தேவையில்லை. கடவுள்னா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். கடவுளுங்கிறது என்னென்னா இயற்கை தான் கடவுள். நம்ம கண்ணால் பார்க்கின்ற நமது கண்ணால் நம்மளால் உணர்கின்ற நிஜம்தான் கடவுள். கற்பனையான கற்பிதங்கள்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் இல்லைங்கிறதும் ரொம்ப தப்பு. கடவுள் இருக்கிறவங்க ஏன்னா நம்மளை மீறிய சக்தி தான் கடவுள். நம்மளை மீறிய சக்தின்னா என்னென்னா பெரியவங்ககிட்ட நாம் ஏன் பணிவாக நடக்கிறோன்னா அவங்க நம்மளை விட சக்தி வாய்ந்தவங்க. அவங்களுடைய ஆதரவு சிறியவர்களுக்கு தேவை. பெற்றோர்களுடைய ஆதரவு குழந்தைகளுக்கு தேவை. குழந்தைகளை விட பெரிய சக்தி யாருன்னா பெற்றவர்கள். அது மாதிரி நம்மளை விட பெரிய சக்தி வேற என்ன? இயற்கை, காற்று, இந்த நீர், இந்த மழை, இதெல்லாம் நம்மளை விட பெரிய சக்தி. இதுதான் நம்மளை விட பெரிய சக்தி. நமது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அல்ல. நம்மளால் பார்க்க முடியும். அது அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கண்ணால் பார்க்க முடிகின்ற ஒரு ஒன்றை மட்டும்தான் நாம் நம்மளை விட பெரிய சக்தியாக நாம் உணர வேண்டும். அல்லது கண்ணால் பார்க்க முடியாது, காற்றை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அல்லது நம்ம ஐம்புலன்களால் நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம எதையும் நம்மை விட பெரிய சக்தியாக உணர வேண்டும். அப்படி ஒரு நம்மை விட பெரிய சக்தி மீது நமக்கு ஒரு பணிவு இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை தாண்டி நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டுமென்றால் நம்மை விட பெரிய சக்தி நாம் நினச்சா மட்டும் போதாது. நம்மை விட பெரிய சக்தி வேறு என்ன அப்படின்னா நம்ம உடம்பு தான். நம்ம உடம்புக்கு நம்ம பயிற்சி கொடுத்துடணும். உடற்பயிற்சி செய்துவிட்டு எந்த செயலையும் செய்ய வேண்டும். நம்ம காலையில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சோன்னா அன்னைக்கு ஒரு 12 மணி நேரம் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு அரை மணி நேரம் கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு அல்லது தொழுகை நிறுத்திட்டோ அல்லது தேவாலயத்துக்கு போயிட்டோ அவர் அன்றைய தினத்தை செய்வதை காட்டிலும் உடற்பயிற்சி செய்துவிட்டு 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்துவிட்டு தன்னுடைய அன்றைய வேலைகளை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய வேலை தான் சிறப்பாக இருக்கும். அதனால் உண்மையான கடவுள் எது அப்படின்னா நம்ம உடம்பு தான் கடவுள். நம்ம உடம்பு தான் கோயில், நம்ம உடம்பு தான் கடவுள். அதனால் நம்முடைய உடம்பை நாம் உடற்பயிற்சி மூலமாக நமது உடலை தயார் செய்துவிட்டு அன்றைய தினத்தில் உள்ள அனைத்து வேலைகளையும் நாம் செய்தால் நமக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, நம்மளால் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது இல்லைன்னா நம்ம கண்களுக்கு நமக்கு அறிவுக்கு ஒரு தரமான ஒரு மேம்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம உடற்பயிற்சி செஞ்சால் தான் நமது கண்களுக்கே நிறைய நல்ல விஷயம் தெரியும், நம்ம காதுகளுக்கு நல்ல விஷயம் கேட்கும். எல்லாமே நம்ம முன்னாடி தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. அதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது நமது கண்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யலைன்னா நமக்கு நல்ல விஷயங்களை செய்யவே முடியாது. நாம் செய்கிற செயல்கள், உடற்பயிற்சி செய்யாதவர்கள் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் மலிவான, எளிதான, அதிக பயன் இல்லாத அல்லது தீமைகளை ஏற்படுத்துகிற செயல்களாகத்தான் இது இருக்கும். அதனால் பல்லை தூய்மை செய்வது, குளிப்பது, காலை கடன்களை செய்வது, இது எந்த அளவுக்கு முக்கியமோ, உணவு உண்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்யும்போது உடம்பு நன்றாக வளைந்து கொடுக்கிறது. அது உடலை பல வித கோணங்களில் நல்லா வளைத்து அதனை ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிடணும். அதாவது எந்த அசைவுகளுக்கும் அது தயார். என் உடல் தயார் நிலைக்கு எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும். இப்போ நம்ம ஒரு நாள் வேலையில் நிறைய செயல்கள் செய்வோம், அல்லது ஓட வேண்டியிருக்கும், நடக்க வேண்டியிருக்கும், ஒரு குனிஞ்சு ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா அந்த உடல் வளையணும், நிமிரணும், அசையணும். அப்போ அந்த அசைவுகளை நம்ம தயார் நிலையில் ஒரு எண்ணெய் போட்டு வைக்கிற மாதிரி தான். ஒரு சைக்கிளை ஓட்டணும் அப்படின்னா அந்த எண்ணெய் போட்டு ஒழுங்காக அந்த சக்கரங்களுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு வச்சா அது எந்த அளவுக்கு ஈஸியாக அதை ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு நம்ம என்ன போடணுன்னா, நம்ம காலையில் உடற்பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடல் நல்லா வளைந்து கொடுக்கும், அசைந்து கொடுக்கும். அந்த அதக்க தயார் நிலையில் ஏற்படுத்தி வச்சுக்கணும். அதன் பெயர் தான் உடற்பயிற்சி. அப்போ உடற்பயிற்சி செய்வதனால் நம்ம எந்த செயலையும் ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா ஏற்கனவே உடற்பயிற்சி செய்து உடலை வளைத்து விட்டோம், அசைத்து விட்டோம், திருகி விட்டோம்.
இப்படி தலைகீழாக உடலை வளைத்து பின்பக்கமாக வளைத்து அப்புறம் காலை மடக்கி இரண்டு கைகளையும் பின்னுக்கு கொண்டு போய் இந்த யோகாசனத்தை நான் சொல்கிறேன். யோகாசன உடற்பயிற்சி அல்லது பழுதூக்கும் உடற்பயிற்சி கூட ஒரு அளவுடன் வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டுமே சேர்த்து நம்ம செய்யும்போது நம்ம உடல் எந்த செயல்களையும் செய்வதற்கு தயார் நிலைக்கு வந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளால் எந்த செயலையும் ஈஸியாக செய்ய முடியும். இதெல்லாம் பண்ணாமல் வெறுமனே அப்படி எழுந்திரிச்சி காலைல குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அல்லது கோயிலுக்கோ அல்லது தேவாலயத்துக்கோ அல்லது மசூதிக்கோ எங்கேயோ போயிட்டு அவர்கள் எந்தெந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த கடவுளை வணங்குவதற்காக கோயிலுக்கு போயிட்டு உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் அந்தந்த வேலை செய்தால் அப்போ அவ்வாறு செய்யப்படுகிற வேலைகள் அத்தனையும் மேம்பட்டதாக இருக்காது. அதனால் உடற்பயிற்சி செய்தால் மட்டும்தான் வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு உயர்ந்த வாழ்க்கை தரத்துடன் நாம் வாழ முடியும். வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி உடற்பயிற்சி செய்வதுதான். உடற்பயிற்சி செய்கிறவர்களுடைய வாழ்க்கை தரம்தான் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கும். ஒரு 10 நாள் உடற்பயிற்சி செஞ்சு ஒரு 2-3 நாள் அடுத்த 10 நாள் உடற்பயிற்சி செய்யலைன்னா அவருடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து விடும். என்னைக்கு உடற்பயிற்சி செய்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு உடற்பயிற்சி செய்தால் நமது வாழ்க்கை தரம் இன்று உயரும், நாளை உடற்பயிற்சி செய்தால் நாளை உயரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதே போல் இப்போ எழுதுகிறோம் அப்படின்னா நல்ல கை விரல்களுக்கு சில பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். யோகாசனம் மாதிரி கை விரல்களை வளைத்து அது மாதிரி கை விரல்களுக்கு அந்த கை விரல்களை மடக்கி பின்பக்கமாக வளைத்து, அதாவது கடினம் முரட்டுத்தனமாக இல்லை, மென்மையாக இது போன்ற பயிற்சிகளை கொடுக்கும்போது எழுதுகிற திறன் அதிகமாக இருக்கும். பேசுகிற திறனையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக உடற்பயிற்சி செய்தாலே பேசுகிற திறனும் நன்றாகத்தான் இருக்கும். இருப்பினும் இந்த வாய்க்கென்று சிறப்பாக பயிற்சி கொடுக்க வேண்டும். வாயை வளைச்சி நல்லா அகல திறந்து பார்த்து அது நேரத்தில் மாட்டிக்கக்கூடாது, எங்கேயா போய் லாக் ஆகிவிடக்கூடாது. தாடைகளுடைய இணைப்பு எங்கேயாவது நல்லா வாயை திறந்து மூடி வாயை பல்வேறு கோணங்களில் வளைச்சி அசைச்சு இதன் மூலம் பேசுவதற்கு அந்த வாய் தயார் நிலைக்கு வரும். அதனால் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்தால். அதான் உடற்பயிற்சி தான் கடவுள் நாம் நினைக்கணும். உடற்பயிற்சியும் ஒரு கடவுள். உடற்பயிற்சி எனும் கடவுளை நாம் தினமும் உணர வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை தரம் உயராது, மலிவானதாக இருக்கும். ரொம்பவும் அதில் பெருசாக ஒரு வேகம் இருக்காது, மந்தமாக தான் இருக்கும். அதில் வேகமாக செஞ்சாலும் அப்படி செய்கிற செயல்கள் மலிவானதாக தான் இருக்கும், சிறப்பாக இருக்காது.